ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 50 டேஸ் கிளாஸில் கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குரிய வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஒரு லைன் போடுறேன். இன்றைக்கி நம்ம ஃபுல் டாபிக் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் எப்படி போடணும் அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 2 லைன் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இன்னொரு லைன் ட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் வரையணும். ஹம்ஸ்னால் எப்படின்னா யூ மாதிரி. நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்களேன். இந்த யூ மாதிரி வரையணும். இதுதான் ஹம்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒன்லேயே நான் 2 ஹம்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் பாருங்கள் கொஞ்சம் குட்டியாக வரும். நெக்ஸ்ட்டு போக போக அப்படியே பெருசாக வருதா. ஸோ இதில் நான் 2 ஹம்ஸ் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3வது ஹம்ஸ் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன் பாருங்கள். நான் இப்போ செகண்டாக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக, அதை விட கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மேலேயே அவுட்லைன் கொடுக்கணும். ஒரு டிசைன் போட்டோம்னா அது அவுட்லைன் லாஸ்ட்டு கொடுத்தா தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 3வது டிசைன் நான் இப்போ ட்ரா பண்ணுற ஹம்ஸ் யூ மாதிரி. ஹம்ஸ்னாலே யூ மாதிரி தான் வரைவோம். இது கொஞ்சம் பா ஷேப்பில் வரும் பாருங்கள். நான் ட்ரா பண்ணுறத பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த பா மாதிரி வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுங்க. எந்த டிசைன்னாலும் அவுட்லைன் கொடுத்தா தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போது நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணல அந்த ஹம்ஸு, அதுக்குரிய எக்ஸாம்பிள் எல்லாமே நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இந்த எக்ஸாம்பிளில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு. நீங்களும் இதை பார்த்தே நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். பாக்ஸ் ஃபுல்லுமே நம்ம அதில் ஒன்றுன்னு போட்டு நான் போட்டேன்னா அதை ஃபுல்லுமே ஃபில் பண்ணிக்கிறேன். செகண்ட் பாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே தான். நான் செகண்ட் ஹம்ஸ்ன்னு சொல்லி அதில் போட்டிருப்பேன்ல, அது 2 லைன் போட்டு 3வது லைனில் ஹம்ஸ் குட்டி குட்டியாக ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பெரிய ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் மெஹந்தி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் மெஹந்தி ரிலேட்டடாக வரும். ஸோ நிறையா ரிலேட்டடாக வரும். நீங்கள் அதை பார்த்து ஏதாச்சும் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி நான் எப்போயுமே அவுட்லைன் போடணுன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம 38 டேஸ் கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே. இந்த கண்டென்ட்டு தான் இருக்கும் அங்கேயும். இது கொஞ்சம் ப்ரீஃபாக, ஏன்னா 50 டேஸ் கிளாஸுங்கிறனால கொஞ்சம் ப்ரீஃபாக வேணும்னா இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு அதுக்கு கீழே பெருசாக ஹம்ஸ் போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி செகண்ட் பாக்ஸை பாருங்களேன். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் நான் ஃபில் பண்ணுறதுக்காண்டி நான் கலர் கொடுத்துறேன். இல்லை நீங்கள் அங்கே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட முடியும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு லைன் போடுறோம். இங்கே 2வது லைன்லேயே நம்ம ஹம்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? பெரிய ஹம்ஸாக ட்ரா பண்ணி அதில் அப்படியே லைன் கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு லைனு, அதுக்கு கீழே ஒரு லைனு. இப்போ அதில் ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஏன் இந்த வீடியோ ஹம்ஸு ஸ்பைரல் இருக்குன்னா, ஏன்னா மெஹந்தியில் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம பேசிக் நாலேஜ் மட்டுமே எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரஃப் ஷீட்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை ரெக்கார்ட் நோட்டில் போடணும். நம்ம 50 டேஸ் கிளாஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் லிங்க்கு. நீங்கள் அதுக்குள்ளே போய் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த 50 டேஸ் கோர்ஸில். ஸோ இது ஃபுல்லுமே இப்போ ஹம்ஸ் ஃபுல்லுமே ஃபில் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் ஸ்பைரல் வரையிறேன். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டால் அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள், 3 சர்க்கிளாக வரும். நெக்ஸ்ட்டு இதில் 2 சர்க்கிளாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்து அப்புறம் நீங்கள் அதே மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு நெக்ஸ்ட்டு நல்லா டாட் வைக்கணும். அங்கே நான் இப்போ சுற்றினேன் பாருங்கள். அந்த மாதிரி சுற்றாமல் டாட்டாக வைக்கணும். இப்போ கொடுக்க மாதிரி இந்த மாதிரி டாட் வைக்கணும். மொத்தம் 4 ஸ்பைரல் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 4 ஸ்பைரல். அந்த ஸ்பைரல்லையே பெருசு சிறுசு அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? குட்டி, அதை விட பெருசு, அதை விட பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக்கிட்டே போகலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம பெருசாக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பைரலை குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகி பெருசாக வரையும் போகும். நெக்ஸ்ட்டு நம்ம டாட் எப்படி போடணும் அப்படின்னு. டாட் நம்ம சும்மா ஒரு சர்க்கிள் போட்டு இப்படியெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டோன்னா தப்பு. டாட்டுங்கிறது நம்ம நல்லா மெஹந்தியை என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். அது இந்த மாதிரி வரணும். இதுதான் டாட். நெக்ஸ்ட்டு சர்க்கிள்.
குட்டியாக வரையும் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அதை விட பெருசு, நெக்ஸ்ட்டு அதை விட பெருசு, நெக்ஸ்ட்டு அதை விட பெருசு. இந்த மாதிரி 4 சர்க்கிள், நம்ம சர்க்கிளையும் எவ்வளோ வேணாலும் பெருசாக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டேன்னா, ஸ்பைரல் நம்ம இப்போ ட்ரா பண்ணோம்ல 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பைரல், அதை வந்து நான் இங்கே வந்து ட்ரா பண்ண போகிறேன். எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போடாமல் நான் வந்து ஒரு பாக்ஸே 2ஆக பிரிச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிரிக்காதீங்க. இப்போ தான் பழகிறீங்க அப்படிங்கிறவங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஸ்பைரல் வரையணும். இந்த மாதிரி ஸ்பைரல் வரைஞ்சிக்கிட்டு பக்கத்தில் இதே மாதிரி ஸ்பைரல் வரைஞ்சி ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே இவ்வளோ தான், ஸ்பைரல் வித் ஹம்ஸ், இவ்வளோ தான் இந்த டிசைன். அந்த 4 ஸ்பைரலும் வரைஞ்சோம்ல, அது வரைஞ்சி ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே இந்த கிளாஸில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லுமே ஸ்பைரல், ஹம்ஸ், இதில் ஃபுல்லுமே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டுக்குள்ளதை போட்டுட்டேன்னா இப்போ செகண்டு. நான் செகண்ட் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்கே நான் ஹம்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும் நம்ம செகண்ட் ஸ்பைரல் எப்படி போட்டோங்கிறது. ஸோ அதுலேயே ஹம்ஸ் வச்சு இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மெஹந்தி வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்துருமா அப்படின்னு பார்த்தானா யாருக்குமே வராது. ஒரு வேலை செய்கிறோம் தெரியாது பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் யாருக்குமே வராது. நம்ம போக போக தான் அது வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம நல்லா 1 year 2 year நல்லா வந்து டெய்லி மெஹந்தி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக மெஹந்தி போட்டுருவீங்க. சரி, இந்த மந்த்து 2 days, அந்த மந்த்து 2 days போட்டோம்னா நம்மளால் அது ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லுமே நான் செகண்ட் ஸ்பைரல் போட்டேன் அந்த மாதிரி. இப்போ தேர்டு ஸ்பைரல் 2 சர்க்கிள் வச்சு ஒரு டாட். ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே. நீங்கள் வந்து 2 பாக்ஸாக போட்டு போடணும். நான் வந்து இதில் ஒரே பாக்ஸில் ஃபுல்லுமே என்ன பண்ணிட்டேன், ஹம்ஸ் வச்சு ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக 2 பாக்ஸ் வந்து ஸ்பைரல் தனியாக போடணும், ஸ்பைரல் வித் ஹம்ஸ் தனியாக போடணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் நமக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நியூவாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 50 days கிளாஸோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மெஹந்தி கற்றுக்கணும்னு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வமாக இருக்காங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஆர்வமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 4வது ஹம்ஸ் நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி போட்டு இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஃபுல் பாக்ஸுக்கும் போடல, நீங்கள் வந்து ஃபுல் பாக்ஸுக்கும் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2 பாக்ஸாக போடணும், ஓகேவா? மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் 2ஆ, அதே கொஞ்சம் பெருசாக போடணும். நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பெருசாக போடணும். இந்த மாதிரி போட்டிருக்கான். இன்றைக்கி ஃபுல்லுமே நம்ம ஹம்ஸு, ஸ்பைரலு, சர்க்கிள், டாட் இதுதான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் 3ல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.